ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குமா? அடா பாப்பா பட்ராஸ் மேட்னி. ஐயோ சரிக்கா. இருங்க இருங்க, என்னக்கா அவரங்க கொடூரமா துப்பாக்கி வச்சு உட்கார்ந்து இருக்காரு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் ரேணுகா. இப்ப தர்ஷனும் மத்தவங்களோட பாதுகாப்பும் தான் நமக்கு முக்கியம். ஜனனி, தர்ஷினி நீயும் கிளம்புங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம். எதா இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்க, சரியா? பாத்து போங்க. ஹலோ, யாருங்க? நான் ஜீவானந்தன் பேசுறேன். யாரு? ஜீவானந்தனா? இருங்க ஒரு நிமிஷம். எங்க எங்க இருக்கீங்க நீங்க? தர்ஷன் உங்க கூட தானே இருக்கான். அங்க எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என் கூட தான் இருக்கான், பத்திரமா இருக்கான். தர்ஷன் எப்படிங்க அங்க வந்தான்? இப்போ நான் தர்ஷனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கவா? சார் வேணாம் சார். ஏன்? அவனை இப்போ அனுப்பி வைக்க வேண்டாம், அவன் உங்க கூடயே இருக்கட்டும். என்ன ஜனனி சொல்றீங்க? சில விஷயங்களை கிளியரா முடிவு பண்ணாம அவன் இங்க வர வேண்டாம். எனக்கு புரியுது, அந்த பொண்ணு, அவங்க அப்பா, தர்ஷன் இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது சிக்கல் தான். ஆனா நீங்க கூட இருக்கீங்கல்ல, பாத்துக்கோங்க. ஆனா இப்போ இங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்காம அவன் இந்த வீட்டுக்கு வரது சரியா இருக்காது சார். இப்போதைக்கு நாங்க சொல்ற வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும். நான் பேசிட்டு இங்க சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் சரியாக்கிட்டு உங்க லைனுக்கு வரேன். அது வரைக்கும் அவன் அங்கேயே உங்க கூடயே இருக்கட்டும். நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் அப்படி சொல்றேன். இதை பாருங்க, நீங்க தர்ஷனை பத்தி கவலைப்பட வேணாம், அவனை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசி நல்ல முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. தேங்க்யூ சார். என்ன சொன்னாங்க சார்? அங்கே பிரச்சனையை சரி பண்ணுற வரைக்கும் ஒன்று இங்கேயே இருக்க சொல்கிறாங்க. இல்லை சார், அது வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். என்ன தர்ஷன் பேசுகிற? நீ கிளம்புறதுலேயே குறியா இருக்க வழி அந்த பொண்ணுடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சியா? இதை பாரு, நீ எவ்வளோ தூரம் ஓரியா அது அந்த பொண்ணுக்கு ஆபத்தை உண்டாக்கும். இப்போ நீ வீட்டுக்கு போனேன்னு வை, உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் சித்தப்பாக்களோ உன்னை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனை வராது. இப்போ நீ வீட்டுக்கே போகலன்னா அவங்க அந்த பொண்ணை தான் துரத்துவாங்க, புரிஞ்சுக்கோ. இதை பாரு, இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது அந்த பொண்ணுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு பிளான் பண்ணி எதுவும் செய்யலை. ஆனால் இது எங்கே ஆரம்பிச்சது? உங்ககிட்டேருந்து ஆரம்பிச்சது. நீ அந்த பொண்ணை விரும்ப போய் அதில் ஆரம்பிச்சது. அப்போ நீ தானே தீர்த்து வைக்கணும். நாங்களாம் சப்போர்ட்டாக இருக்கோம், வீட்டில் உங்கள் அம்மா சித்திகளும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகும். மாமா, இனி உங்க கூட இருக்க சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் கூட்டா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாவ. ஏன் மாமா, இவங்கள்ட்ட எதுவும் பேச்சு கொடுத்து பார்த்தீங்களா? இவங்களுக்கும் தர்சனுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? டேய், வாயை வச்சு சும்மா இருக்கணும், இல்லைன்னா பார்க்க முடியலாம தோண்டி புடியாமா. என்ன எதுவும் பிரளயம் வெடிச்சிருச்சாக்கும்? ஹலோ அண்ணே, நீலமேகம் பேசுறேண்ணே. சொல்றா.
என்னண்ணே நம்ம வீட்டு பையில காணுமா? ஊர் பையில பூரா பேசிக்கிறாங்க. ஏதோ பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான் நம்ம. அப்படியாண்ணே? டேய் விளக்கண போன விடா, பேச வந்துட்டேன் பேச்சு. வைடா. என்ன மாமா மிஸ்ஸிங் மேட்ரு லீக் ஆயிடுச்சா? டேய் கடுமையான கோபத்துல இருக்கேன், அறுத்து போட்டு போயிடுவேமா. என் வாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியாத. ஊர்க்காரன் பூரா இதை தானே பேசிக்கிட்டு இருப்பான். அண்ணே என்னண்ணா இப்படி ஆகி போச்சு? ஏன் மாமா போன்ல கேட்டதை நேர்லயே கேட்டார? ஏய் செல்வராஜ், என்னப்பா பிரச்சனை? என்னப்பா சொல்ற? என்னண்ணா என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? ஊரே கேவலமா பேசுறாங்கண்ணே. இந்த இவ்வளவு அசிங்கம் ஆனதுக்கு அப்புறமும் எப்படி குணசேகரன் நாண்டுகிட்டு சாவாம இப்படி இருக்காருன்னு கேவலப்படுத்துறானுங்கண்ணே. யோ அதுக்குன்னு மாமாவை நாண்டுக்க சொல்லிடுறா? யோ என்னையா பேசிட்டு இருக்கிற? நான் அண்ணன் செட்டுன்னு உலகத்துக்கே தெரியும்ல, என்கிட்டயே வாய் விடுறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷயம் தெரிஞ்சது இங்க ஒடியாந்த அண்ணே குரூப்ல எல்லாம் மெசேஜ் போடுறானுங்கண்ணே. குணசேகரன் குடும்பத்துல இருந்து யாராவது ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்கன்னு சொல்றானுங்கண்ணே. எப்படி இருந்தாலும் உயிரோடு இருக்கிறான்னு கேட்கறானுங்கண்ணே. நக்கல் அடிக்கிறானுங்கண்ணே. யோ இதே பாயிண்ட திரும்ப திரும்ப சொல்லாதயா. அவங்க நினைக்கிறாங்களா இல்ல அவங்க நினைக்கிறாங்க பேர்ல நீயே சொல்லிட்டு இருக்கியா? ஏய் சும்மா இருப்பா நீ. அண்ணே இப்ப என்னென்ன செய்யறது? பேசாம இரு. ஈஸ்வரே, ரேணுகா வாங்கம்மா. தாயே மீனாட்சி மா. இப்படி வாங்கம்மா. இங்க வரும் ஐஸ்வரி, நான் பல வருஷமா சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த பேரு கௌரவம் மான மரியாதை எல்லாம் காலி ஆயிடுச்சு. நானு ஜெயிலுக்கு போயிருந்த போது கூட வாய் திறந்து பேசாத பயிலெல்லாம் இப்ப கையொட்டி சிரிக்கிறேன். எனக்கு இந்த காசு பணம் சொத்தெல்லாம் 2 பட்சம்தான். நான் பெருசா நினைக்கிறது என் கௌரவத்தை மட்டும்தான். ஆதி குணசேகரங்கிற பேர் எல்லாத்தையும் உன் மகன் சாணியை கரைச்சு தலையில ஊத்திட்டு போயிட்டான். ஜவரீஸ்வரி, நீ பேசின துணியும் தோரணையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா ஒண்ணு, நீ பேசினதுல ஒரு உண்மை இருக்கு, அதை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த ஆதிர பிள்ளைக்கு கட்டாயப்படுத்தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அது இந்த வீட்டில் இல்ல. இப்ப எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு வாழவும் இல்ல, மானத்தை வாங்குது. இந்த வீட்டில் பொட்ட பிள்ளைன்னு அது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதுவும் இப்ப இல்லைன்னு போச்சு. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பையன் மேலதான் உசுறு. என் மகன் இந்த வீட்டோட ஒரே ஆண் வாரிசு. அவன் வாழ்க்கையை பணைய வச்சு அது மூலமா என் கௌரவத்தை காப்பாதுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்ன மாமா அப்படியே சரண்டர் ஆயிட்டீரு? வாய் மூடுற. போனது என் மகன், நான் பேசிக்கிறேன்.